வணக்கம் நண்பர்களே. PM கிஷான் 23வது தவணை யாருக்கு ரூபாய் 2000 கிடைக்காது, காரணங்களும் முக்கிய அறிவுறுத்தல்களும் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PM கிஷான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கும் முக்கிய திட்டமாகும். இது 3 தவணைகளாக ரூபாய் 2000 வீதம் வழங்கப்படுகிறது. இதுவரை 22 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 23வது தவணை ஜூலை 2026 முதல் வாரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில விவசாயிகள் இந்த தொகையை பெற முடியாமல் போகும் சூழ்நிலைகள் உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் சிலர் தகுதி இழக்கின்றனர். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் யாரேனும் அரசு பணியில் இருந்தாலோ அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தாலோ அந்த விவசாயி இந்த திட்டத்தின் பயனை பெற முடியாது. அதேபோல கடந்த நிதியாண்டில் வருமான வரி செலுத்தியவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அல்லது மேயர் போன்ற அரசியலமைப்பு பதவிகளை வகித்தவர்கள் தற்போது அல்லது முன்பு இந்த திட்டத்தில் இருந்து விலக்கப்படுவார்கள். மேலும் தகுதியானவர்களுக்கும் சில தொழில்நுட்ப காரணங்களால் பணம் வராமல் போகலாம். அதில் முக்கியமானது EKYC சரிபார்ப்பு செய்யாதது. அதேபோல நில ஆவண விவரங்களில் பிழைகள் இருந்தாலும் அல்லது அரசு பதிவுகளுடன் பொருந்தாவிட்டாலும் தொகை தடுக்கப்படும். வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்படாமல் இருப்பது, குறிப்பாக NPCI இணைப்பு இல்லாதது போன்ற காரணங்களும் தவணை தொகை கிடைக்காததற்கான முக்கிய காரணங்களாகும். சில மாநிலங்களில் கட்டாயமாக உள்ள விவசாயி பதிவு செய்யாதிருந்தாலும் பணம் வராது. இந்த பிரச்சனைகளை சரி செய்ய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் மூலம் விண்ணப்ப நிலையை சரிபார்க்கலாம். தவறான விவரங்களை எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் மூலம் திருத்திக் கொள்ளலாம். மேலும் உதவி பெற 155261 அல்லது 1800115526 போன்ற உதவி எண்களையும் பயன்படுத்தலாம். சரியான ஆவணங்கள் மற்றும் விவரங்கள் புதுப்பித்தால் அடுத்த தவணையில் தொகை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ 23வது தவணை வழங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க மத்திய அரசு. ஸோ அதனால யாராவது போன தடவை 22வது தவணை வரல, புதுசாக அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க எதெல்லாம் செய்யாமல் விட்டுருப்பீங்க, EKYC அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ வங்கி கணக்கில் உங்களுடைய மொபைல் எண்ணை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா லிங்க் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2000 PM கிஷான் திட்டத்தில் 23வது தவணை கண்டிப்பாக கிடைக்கும். புதிதாக அப்ளை பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏற்கனவே போன தடவை வராதவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா EKYC அப்டேட் ஆகியிருந்துருக்காது. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் சேர்த்து கண்டிப்பாக இந்த தவணையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.